அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் மனிதன் பணத்திற்கு போராடுகிறான். பணம் என்பது காகிதம். பணம் என்பது காகிதம். அந்த காகிதத்துக்கு அதிபதி யாரு? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். காகிதத்திற்கு அதிபதி யாரு? காகிதத்திற்கு அதிபதி, காசுக்கு அதிபதி ஒன்லி மகாலட்சுமி மட்டும்தான். அப்ப சொர்ணத்திற்கு அதிபதி யார்? சொர்ணம் என்று சொன்னால் தங்கம். தங்கத்திற்கு அதிபதி யார்? எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க குரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. குரு பகவான் மஞ்சள் கலர் அவருக்கு மஞ்சள் கலர் அப்படிங்கிறதுனால தங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உண்மையாகவே சொர்ணத்திற்கு அதிபதி சொர்ண பைரவர். சொர்ணத்திற்கு அதிபதி சொர்ண பைரவர். ஏன்னா அவர்தான் தங்கம், கட்டியான தங்கங்களுக்கும் கட்டியான காசுகளுக்கும் அவர்தான் அதிபதி. எல்லா மனிதனுமே என்ன செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை குருவோடைய நாளில் கால பைரவரை நீங்கள் ரெகுலரா வழிபட்டுக்கிட்டே வரணும். குருவோடைய நாளில் அந்த சொர்ண பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். அப்ப சொர்ண பைரவர் எந்தெந்த இடங்களில் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் சொர்ண பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மட்டும்தான் பைரவர்களில் திருமணமானவர். அந்த சொர்ண பைரவர் மடியில் மகாலட்சுமியை வச்சிருப்பார், இடது தொடையில் வச்சிருப்பார். அப்ப பணம் வேணும், பணம் என்பதை விட தங்கம் வேணும், ஏதாவது அவசரமா இருந்தா அடகு வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கின்றவர்கள் வீட்டில் சொர்ண பைரவரை வைத்து வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் சொர்ண பைரவரை வச்சு வழிபாடு பண்ணணும். அது வியாழக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் ஒரு விளக்கு போட்டு, ஒரு 2 நெய் தீபம் போட்டு, ஏதாவது ஒரு இனிப்பு, இறைவனுக்கு நிவேதானம் என்பது இனிப்பு தான். அந்த இனிப்பை வைத்து அழகாக சொர்ண பைரவருடைய மந்திரம் இருக்குது. அது நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சொர்ண பைரவருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ எல்லா கடவுளுமே ஒவ்வொரு ஆதிபத்தியம் கிடையாது. மொத்தத்துக்கு ஒரே கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னா இல்லை. முருகன் என்று சொன்னால் பிராபலத்தை சால்வ் பண்ணக்கூடியவர், நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகளை சால்வ் பண்ணக்கூடியவர். அதே சமயத்துல என்ன சொல்லலாம், சிவனை கும்பிட்டால் தீராத பிரச்சனையை தீர்த்திடலாம். முருகன் என்று சொன்னாலே சத்ரு தான். சத்ருவை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர் தான். மகாலட்சுமி அப்படின்னு சொன்னா ஒன்லி கரன்சி ஆஃப் மணி, பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி மட்டும்தான் மகாலட்சுமிகிட்ட இருக்கு. பெருமாள்கிட்ட போனாலும் பணம் தான். பெருமாள்கிட்ட போனாலும் பணம் தான். அங்க என்ன இது ஒன்லி உண்டியல்ல காசு தானே போடுறீங்க. அப்ப பெருமாளுக்கும் பணம் தான். அப்ப எல்லா விதத்திலும் வெவ்வேறு தெய்வங்கள் வெவ்வேறு ஒரு காரணத்திற்காக உருவாக்கப்பட்டதா படைக்கப்பட்டதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே சொர்ண பைரவர் ஒவ்வொருத்தருடைய தொழில் ஸ்தாபனத்தில் சொர்ண பைரவர் என்று நெட்டில் நீங்க தட்டினீங்கன்னா கண்டிப்பாக சொர்ண பைரவர் வருவார். அதை எடுத்து நல்லா பிரிண்ட் போட்டு A4 சைஸில் என்ன சொல்லலாம்னா நீங்க போட்டு வச்சுட்டு ஆபீஸுக்கு எப்போ நீங்க ஆபீஸுக்கு போகும்போது அதற்கு என்ன செய்யணும், மறிக்கொழுந்து மாலை போடும். மறிக்கொழுந்திற்கு என்ன சொன்னா பயங்கரமான சக்தி உண்டு. ஆனா மறிக்கொழுந்து அதிகமாக கிடைக்காது. அப்ப அந்த மறிக்கொழுந்தை மனிதன் என்ன சொன்னா அதிகமாக அலுவலகங்களில் யூஸ் பண்ணுவது, தெய்வ படங்களுக்கு மாலையாக போடுவது, இதெல்லாம் ரெகுலரா செஞ்சுக்கிடணும். அப்ப மறிக்கொழுந்திற்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு.
அதே சமயத்தில் வாழ்க்கையில் வந்து நான் சொர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்கம் எங்கள் வீட்டில் வந்து வருஷம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு 5 பவுனுக்கு நாள் வாங்கணும், ஒரு 2 பவுனுக்கு நாள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று அனுச நட்சத்திரத்தில் வர்ற அன்னைக்கு வந்து என்ன சொன்னா, கால பைரவரே சுவர்ண பைரவராக மாறிடுவார். அப்ப அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று நன்றாக விரதம் இருந்து மாலை 4 மணிக்கு நட திறந்த பிறகு வந்து அந்த தெய்வத்திற்கு வந்து சொர்ண பைரவருக்கு அன்னைக்கு சொர்ண பைரவராக தான் இருப்பார். அப்போ மஞ்சள் கலர் மாலை வாங்கி போட்டு 2 நெய் தீபம் போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலை மேலே வந்து ஒரு உளுந்த வடையை வச்சு அதில் கொஞ்சம் தேனை ஊற்றி விட்டு, ஐயா உனக்கு படைச்சாச்சு, மாதம் நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து அனுச நட்சத்திரத்தில் விரதம் இருந்து உன்னை நான் கும்பிட வந்துடுறேன், எனக்கு என் வீட்டில் வந்து தங்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சேரணும் அப்படின்னு நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால், அனுச நட்சத்திரம் ஒரு புதையல் நட்சத்திரம். இந்த புதையல் நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து புதையல் நட்சத்திரம். அப்போ இந்த புதையல் நட்சத்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அப்ப இது காலபுருஷனுக்கு 17வது நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 17வது நட்சத்திரம் அனுசம். அப்ப எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த ஒரு மகா பெரிய வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் எல்லா மனிதனுமே என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வந்து சொர்ணத்தை வேண்டி சொர்ண பைரவர் வழிபாடு பண்ணணும். அதே சமயத்தில் வந்து இப்போ எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கரன்சி ஆஃப் மணி வந்து டெய்லி வரணும் அப்படின்னா மகாலட்சுமி வந்து வீட்டுக்குள்ள வரணும், பொருளாதாரம் வந்து பீரோக்குள்ள வந்து நல்லா நம்ம தேவைக்கு உண்டான பணம் இருக்கணும். நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து கொஞ்ச நாளும் ஏதோ வந்து என்ன சொன்னா, நம்ம தேவைக்கு அவசரத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கணும்னா மகாலட்சுமிக்கு என்ன நாள்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது இருக்கு இல்லையா, அதாவது வந்து திருப்பதி ஏழுமலையானுடைய குலதெய்வம் வந்து நரசிம்மர். இதை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. திருப்பதி ஏழுமலையானுடைய குலதெய்வம் நரசிம்ம மூர்த்தி. அப்ப நரசிம்மர் வந்து தன்னுடைய இடது தொடையில் மகாலட்சுமியை வைத்திருக்கின்ற மாதிரி ஒரு நெட்டில் தட்டி பார்த்தா வரும், எல்லாமே நெட்டில் இருக்கு, படமாக வைத்து கொள்ளலாம், ஆனால் விக்கிரமாக வைத்து கும்பிடணும். அப்ப சொர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை நாம் கையில் வந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னோம். நிறைய வரணும்னா சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணணும். சொர்ண ஆகர்ஷண பைரவரை வியாழக்கிழமை வழிபாடு பண்ணணும். நீ உங்க வீட்டிலே வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் மடியில வந்து மகாலட்சுமி வச்சிருப்பாரு, இடது தொடையில வச்சிருப்பாரு. அதே சமயத்துல அது தங்கத்தை வந்து ஈர்ப்பதற்குண்டான சக்தி. மகாலட்சுமி வந்து நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொன்னா, பண பொருளாதார பற்றாக்குறை வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, எந்தவித சங்கடங்கள் இருக்கக்கூடாது, எந்தவித பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. நாம் வந்து வெற்றி வாகை வந்து சூட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இது வந்து என்ன சொன்னா நரசிம்மமூர்த்தி. அது வந்து என்ன சொன்னா வந்து மடியில வந்து என்ன சொன்னா மகாலட்சுமி வச்சிருப்பார். அதை வியாழக்கிழமை நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து வெள்ளிக்கிழமை பொருளாதாரத்தில் வந்து கரன்சி நோட்டுகளில் வந்து உங்களுக்கு ஒரு மைனஸான நிலைமை இருந்தால் அதை நீங்க வீட்டில் வச்சு எல்லா விதத்திலும் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவதும் சால சிறந்துதான். அதே உருவமுள்ள சிலைகளை நீங்கள் வீட்டில் வைத்து வந்து வழிபாடு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பலன் உண்டு. இப்ப இதை வந்து 2 சிலைகள் வந்து என்ன சொல்லணும், பாதரசத்துல செய்யணும். பாதரசம் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு பயங்கரமான சக்தி. புதனுடைய ஆதிபத்தியமாக இருந்தாலும் காலபுருஷனுடைய 6 குடையவர் வந்து புதன், காலபுருஷனுடைய 3 குடையவர் புதன். அப்ப
அந்த ஆதிபத்தியம் உடைய பாதரசத்தில் செய்யப்பட்ட இது வந்து என்ன சொன்னால் சொர்ணாகர்ஷண பைரவர் வந்து மகாலட்சுமி மடியில் வச்ச மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் வந்து நரசிம்மமூர்த்தி வந்து மகாலட்சுமி மடியில் வச்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் மனிதன் வந்து இலகுவாக வந்து எதையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இலகுவாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இலகுவாக ஜெயிச்சதாக யாருமே சரித்திரம் கிடையாது. இலகுவாக யார் ஜெயிச்சிருக்க முடியும்? எல்லாம் போராடித்தான் ஜெயிச்சாங்க. நீங்க பெரிய லெவலுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் புரட்டி போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்க வேர்வை தண்ணியை அவ்வளவு சிந்திருப்பாங்க, அவ்வளவு தூரத்திற்கு உழைச்சிருப்பாங்க. நீங்க என்ன சொல்றான்னா, நாங்கள் ஜோதிட உங்களுக்கு இலகுவான வழி சொல்றோம், ஷார்ட்கட்டான வழி சொல்றோம். அந்த ஷார்ட்கட்டான வழியை கூட வந்து உங்களால கடைபிடிக்க முடியல. என்ன காரணம்னா பொருளாதாரம். அதற்கும் பொருளாதாரம் வேண்டியது இருக்கிறதே. அப்ப பொருளாதாரம் இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் செய்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் தூரம் நிறைய நடக்க வேண்டும், தூரம் நிறைய நடக்கணும். ஆனால் ஒரு குருவின் அருளாசியோடு, குருவோடைய கையால், குருவோடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாங்கி அவர்கள் கையால் அந்த மந்திரத்தை எழுதப்பட்டு வாங்கி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் பயங்கரமாக வேலை செய்யும் என்பது இதனால் அறுதிட்டு சொல்ல முடியும். அறுதிட்டு சொல்ல முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எந்த ஒரு இதற்கும் எந்த ஒரு வெற்றிக்கும் விலை கொடுக்காமல் நாம் வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பக்குவமற்ற மனநிலை உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. நானும் பார்த்திருக்கேன். இந்த 27 வருஷ ஃபீல்டுல இலகுவாக அதிர்ஷ்ட சக்கரம் வேணுங்க. 1000 ரூபாய்க்கு அதிர்ஷ்ட சக்கரம் கிடைச்சிச்சுன்னா தான் உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே அதிர்ஷ்டசாலிகள் ஆயிருவீங்கல்ல. 1000 ரூபாய்க்கு அதிர்ஷ்ட சக்கரம் கேட்கறான். அப்ப 100 ரூபாய்க்கு அதிர்ஷ்ட சக்கரம் கேட்கறான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி அதை ஃபங்க்ஷன் பண்ணுவது, அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணி வெற்றி பெறுவது என்பதை வந்து ஒரு மனிதன் எவ்வளவு தூரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கெல்லாம் வேலீடு இல்லை. அதுக்கெல்லாம் நீங்க வேலீடு கொடுக்கணும். அதிர்ஷ்ட சக்கரம் வேணும், ஆர்வமா கேட்பான் உடனே. அப்படின்னு விலையை சொன்னவன் என்ன செய்வான் தெரியுமா? திரும்பியே பார்க்க மாட்டேன், எனக்கு அதிர்ஷ்டமே வேண்டான்ட்டு போயிடுவான். எப்படி வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது சில நேரங்களை பார்க்கும்போது என்ன சொன்னா, கர்மாவை அழிப்பதனால ஒரு சில கர்மாக்களை எடுத்து சொன்னா அவர்களே ஆச்சரியப்படுவார்கள். ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னா, ஒரு கர்மா என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகளை வச்சு ஒரு அற்புதமான கர்மா சொல்ல முடியும். அது எப்படி உட்கார்ந்துருந்தா என்னென்ன தவறுகள் அங்க வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அத அவர் எந்த ஜோதிடம் பார்க்கிறவன்னு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஜோதிடத்தை வந்து தான் எப்படி, என் குடும்பம் எப்படி அப்படின்னு சொல்லவே மாட்டான். நம்மளை பரீட்சித்து பார்ப்பதற்காகவே உட்கார்ந்துருப்பான். ஏன்னா நம்மளை வந்து பெத்து வளர்த்து இவளை படிக்க வச்சது இவன். அதனால நீ எனக்கு வந்து என்ன சொல்ற, நான் வந்து சோறு போடணும் அப்படிங்கிற கணக்குல வந்து தாபந்தாய் உட்கார்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருப்பேன். ஏன்னா 1000 ரூபாய் ஜோசியத்துக்கு கொடுத்துட்டானா. இதுதான் இந்த கர்மாந்திரத்தை வந்து கையில எடுத்துக்கிட்டு இன்னமும் யாரு வந்து என்ன சொல்றான்னா, எவன் ஒருவன் குருவை மதிக்கிறானோ, குருவை மதித்து அதன் வழியில் போகிறானோ. இதுக்கு அடுத்த வருஷம் எல்லாரும் ஏமாத்திட்டாங்கம்மா. அதுவும் கர்மா தான். உங்க அப்பம் பாட்டன் தாத்தம் பூட்டம் பண்ண கர்மா. எத்தனை குருவை ஏமாத்தினாங்களோ, உன்ன பேர் ஏமாத்த தானே செய்வான். அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். நான்லாம் வந்து ஒரு 5 ஆண்டு வருடத்திற்கு முன்ன ஒரு திருமண விஷயத்திற்கு வந்து என்ன சொன்னா, எனக்கு தெரிஞ்ச அப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு நமக்கு விட வயசு மூத்தவர் வேணும் அப்படின்னு சொல்லி மூத்தவர்கிட்ட வந்து கைடன்ஸோட போவோம். ஏன்னா முதல்ல இருந்து திருமணம் பண்றோம் அப்படின்ட்டு. அதே நபர் வந்து என்ன சொல்றான்னா, வந்து கொஞ்சம் லேட்டானவன ஃபோன் பண்ணோம்னா ஃபோனே எடுக்க மாட்டார். நம்ம என்ன அதங்க பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம ஃபோன் பண்றது, ஏதாவது ஒரு வேறு வழிகள் சொல்லுவார்களா அப்படிங்கிறது. இது வந்து அப்ப நம்மளே நினைச்சுக்கிடுவோம், ரைட். அதற்கு பிறகு என்ன செஞ்சோம் தெரியுமா? நம்மால் முடியும், நம்மளும் ஒரு ஜோதிடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து என்ன சொல்றான்னா, அவர் கண் முன்னாலே அந்த காரியத்தை ஜெயித்து எல்லாத்தையும் ஜெயிச்சேன். அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு, நீங்கள் வயதில் பெரியவராக இருக்கலாம், நான் உங்களோட 10 வயசு 15 வயசு சின்னவராக இருக்கலாம், ஆனால் நான் நம்பிக்கை வைத்தேன்.
ஆனால் நீங்கள் அவசர காலத்தில் கூட நான் சொல்றேன், எனக்கு ஒரு சின்ன அவசரம், கொஞ்சம் வந்து என்கிட்ட ஃபோன் பேசுங்கன்னா என்னுடைய நம்பரை லாக் பண்ணி, நீ உலகத்துல பெரிய ஜோதிடர்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன், நீயா பெரிய ஜோதிடர் அப்படின்ட்டு. அதாவது வந்து நம்மளை வந்து ஒரு வாட்ஸ்அப்ல கூட கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பேசுங்கன்னா ரெஸ்பான்சிபிள் நான்லாம் கொடுத்துருவேன். சும்மா புழுக்குன்னு ஒதுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு வந்து டைம் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்க டைம் கிடையாது. ஒரு முக்கியம், நம்ம அதில் வந்து பணம் வாங்கியிருக்கோம், அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு மெசேஜ் கொடு, சார் பேசணுன்னா கண்டிப்பாக என்ன தலையை தூக்குற விஷயமா வந்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்ல 90% என்ன சொல்லணும், அவங்களுக்கு ஒரு வழி சொல்லக்கூடிய நிலைமையில நான் இருப்பேன். ஏன்னா அதனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னமும் வந்துருச்சா தனி மனிதனாக உட்காந்துருக்கேன் தெரியுமா. தனி மனிதனா என்னது, எல்லாமே நமக்கு வந்து என்ன செய்ய எதுவும் தேவையெல்லாம் கிடையாது. நம்ம வேலையை பார்க்குறோம், வீடியோ போடுறோம், நம்மளை நாடி வர்றாங்க, நமக்கு பணம் கொடுக்குறாங்க, நம்ம செஞ்சு கொடுப்போம், சக்ஸஸ் ஆகுது, இவ்வளவுதான். மற்றபடி வந்து நமக்கு யாரும் போட்டி கிடையாது. அதனால எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பல வீடியோக்கள் வரலாம், நீ ஒரு குருவை பிடிக்காம ஜெயிக்க முடியாது. பல வீடியோக்கள் வரலாம், குருவை நீ வந்து என்ன சொல்ற வந்து குருவாக ஆத்மார்த்தமாக யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உனக்கு உண்மையாகவே உனக்கு ஒரு குரு என்று சொல்லக்கூடியவர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ண இந்த உலகத்தில் வேணும். எங்களுக்கெல்லாம் 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா, தலையில கால் வச்சு ஆசீர்வாதம் பண்ணான் என்னுடைய குருநாதர். அவருடைய வலது கால் எடுத்து என் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணா ஜெயிக்குமா, நான் நல்லா இருப்பேன்னா தலையில கால் வச்சிருங்க அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். அதனாலதான் இன்னும் உலகத்திற்கு தெரியாத நவகிரக சக்கரம் வந்து உங்களிடம் இல்லை, என்னிடம் நவகிரக சக்கரம் இருக்கு. அந்த நவகிரக சக்கரத்துடைய வந்து என்ன சொன்ன, சக்கரத்து கட்டம் வந்து 81 கட்டம். அது எவன் ஒரு கையில் இருந்தது என்று சொன்னான், நவகிரகங்கள் நமக்கு தீமை செய்யாது. இன்னும் வெளி உலகத்துக்கு விடல. எங்க ஆபீஸ்ல கூட நான் வந்து சக்கரம் போட்டு வச்சிருக்கேன். இன்னும் நான் வந்து அதை வந்து என்ன சொன்னேன்னா, மாட்டுகின்ற அளவுக்கு எனக்கு வந்து கருத்திரம் இல்லை, அதனால மாட்டலை. ஏன்னா அது இருந்தால் வேலை செய்யும். ஒரு மனிதன் வந்து நவகிரக சக்கரம் நீங்க நெட்ல தேடி பாருங்க, நவகிரக சக்கரம் வந்து வேற இதெல்லாம் வரும், உண்மையான நவகிரக சக்கரம் என்கிட்ட இருக்குது. அந்த நவகிரக சக்கரத்தை ஒரு மனிதன் போட கட்டு. இப்ப பேப்பர் எடுத்து கொடுத்தாலும் 81 கட்டத்தை போட்டு என்ன சொல்றேன்னா, பார்க்காம நான் நவகிரக சக்கரம் போடுவேன். அதனாலதான் இவ்வளவு தைரியம். அதனால சொர்ணம் வேண்டுமா, சொர்ண பைரவரை வியாழக்கிழமை வழிபாடு பண்ணினால் சொர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்கம் நம்ம வீட்டில் சேரும். அதே சமயத்தில் பணம் வேணுமா, மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மாலை நரசிம்மமூர்த்தி இருக்கிறார் இல்லையா, நரசிம்மமூர்த்தியை வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பொருளாதாரம் வரும். ஏன்னா திருப்பதி ஏழுமலையானுடைய குலதெய்வம் வந்து நரசிம்மமூர்த்தி. அதனால சில கருத்துக்கள் வந்து சொல்லும் போது கஷ்டமா இருக்கலாம். எல்லாருமே வந்து உங்களுக்கு என்று ஒரு உண்மையான குருவை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அது யாராக வேணாலும் இருக்கலாம். தேர்ந்தெடுத்து அவர்கள் கையில் ஆசீர்வாதம் வாங்கி அந்த வழிமுறைப்படி போனீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும். யூடியூப்ல வர்றவங்க அத்தனை பேரும் குருமார்கள் அல்ல. நான் ஓப்பனா சொல்லுவேன், யூடியூப்ல வர்றவங்க நீங்க வந்து குருமார்களை நினைச்சிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா வந்து என்ன சொல்றேன்னா வந்து அவங்க இன்னைக்கு அவங்க பொழப்புக்கான 4 வீடியோ போடத்தானே செய்வான். அவனை நான் குருவா நினைச்சிட்டேன் வீடியோ பார்த்துட்டு வந்து செஞ்சேன்னா வந்து நடக்குமா என்றால் நடக்கும், 10% நடக்கும், 90% நடக்காது. ஏன்னா வலிமை என்பது எனர்ஜியில் இருக்குது, நிழலில் இல்லை. தன்னுடைய வாழ்நாளில் ஒருத்தன் குருவாக நினைத்து விட்டால் அவனை உயிரோட போய் அவனை பார்த்து அவன் காலில் மண்டாடி தேய்ச்சி வாங்கிடணும். அப்படி வாங்கினவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை யாரை வந்து நாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல, ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிடுங்க. நாடு எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் போங்க. அது உங்களுடைய டிஎன்ஏ கனெக்டிவிட்டி வேணும். டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. உங்க குருவுக்கும் உங்களுக்கும் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி 3ல் 2 நாள் வேணும். இருந்தால் உங்களுக்கு குரு வந்து அந்த ஆசீர்வாதம் பலிக்கும் என்பது சாஸ்திரம். சொர்ண பைரவர் வியாழக்கிழமையும், லட்சுமி நரசிம்மர் வெள்ளிக்கிழமையும்
வழிபாடு பண்ணுங்கள். பணத்திற்கும் தங்கத்திற்கும் கண்டிப்பாக தடைகள் இருக்காது, கண்டிப்பாக வரும். இந்த நாளில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு தடவைனாலும் சாப்பாட்டை கட் பண்ணி இருந்து செயல்படுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த சொர்ண பைரவரும் அதற்கடுத்து லட்சுமி பைரவரும் எங்கள் அலுவலகத்தில் கிடைக்கும். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளலாம், கம்பல்சரி கிடையாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.